வணக்கம். இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு இஷ்யூவை பத்தி நம்ம பேச போறோம். தமிழ்நாட்டை பொறுத்தளவுல பூர்ண மதுவிலக்கு சாத்தியமா, சாத்தியம் இல்லையா அப்படின்ற விஷயத்த நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பட் அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி முதல்ல வேற ஒரு இஷ்யூவையும் நம்ம டச் பண்ணிடுவோம். இப்ப தமிழ்நாட்டுல என்னால ஒரு ட்ரெண்டை நோட் பண்ண முடிஞ்சது. இந்த ட்ரெண்டை பொறுத்தளவுல இது சரியான ஒரு ட்ரெண்ட் இல்லை அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அதை பத்தி ஒரு வீடியோ போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சேன். இப்ப இந்த கள்ளக்குறிச்சி இஷ்யூவை பொறுத்தளவுல அந்த செய்தி வெளியே வந்ததுக்கு அப்புறம் கள்ளக்குறிச்சியில நிறைய பேர் கள்ளச்சாராயம் அருந்தி உயிரிழக்கிறாங்க அப்படின்ற அந்த செய்தி வந்ததுக்கு அப்புறம் மக்கள் மத்தியில் அது பெரிய ஒரு கோபத்தை ஏற்படுத்துது. ஊடகங்கள்ல சோசியல் மீடியாலாம் அந்த இஷ்யூவை டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நிறைய பேர் பார்த்தோம்னா சோசியல் மீடியால எழுப்பக்கூடிய ஒரு கேள்வியை நான் பார்த்தேன். குறிப்பா நடிகர்கள் ஏன் இந்த விஷயத்தை பத்தி பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேள்வி எழுப்பியிருந்தாங்க. விஜய் சேதுபதி அவர்களா இருக்கலாம், நடிகர் சூர்யா அவர்களா இருக்கலாம், பிரகாஷ் ராஜ் அவர்களா இருக்கலாம், இவங்க எல்லாம் ஏன் அமைதியா இருக்காங்க? பொதுவா ஒரு பிரச்சனை வந்ததுன்னா இவங்க ஏதாவது பேசுவாங்களே, மக்கள் பக்கம் நிப்பாங்களே, இப்ப ஏன் அமைதியா இருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் அவங்கள நோக்கி கேள்விகள் எல்லாம் கேட்கிறாங்க. அப்புறம் ஒரு பாயிண்ட்ல சூர்யா அவர்கள் ஒரு அறிக்கையை அவரு வெளியிடுறாரு. அந்த அறிக்கை வந்ததுக்கு அப்புறம் அதுவும் பார்த்தோம்னா பெரிய ஒரு பேசு பொருளா மாறுது. நிறைய பேர் அவரை பாராட்டியும் பேசுறாங்க. சோ இப்ப ஒரு பிரச்சனை, ஒரு இஷ்யூ வருதுன்னா நடிகர்கள் அதை பத்தி பேசணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தமிழ் மக்கள் மத்தியில இருக்கு. சோ இது நியாயமான ஒரு விஷயமா, இது சரியான ஒரு விஷயமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. என்ன பொறுத்தளவுல இப்ப நடிகர்கள் ஒரு இஷ்யூ எடுத்து பேசுறாங்கன்னா நம்ம அதுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நடிகர்களை பொறுத்தளவுல ஒண்ணு அவங்களால ஃப்ரீயா இஷ்யூஸை பேச முடியாது. அவங்க மனசுல பட்ட விஷயங்களை ஓப்பனா டைரக்டா அவங்களால பேச முடியாது. ஏன்னா அவங்க இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியை பொறுத்தளவுல பெரிய பவர்ஃபுல்லான மனிதர்கள் அவங்களுக்கு மேல இருப்பாங்க. ஸோ அவங்களோட கண்ட்ரோல்ல தான் அவங்க இருப்பாங்க. ஏன்னா இப்ப நடிகர்களை பொறுத்தளவுல பெரிய சயின்டிஸ்ட் மாதிரிலாம் கிடையாது. இப்ப ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனை ரிப்ளேஸ் பண்ண முடியாது. ஏன்னா அவர் ஒரு பெரிய ஒரு ஜீனியஸ். பட் நடிகர்களை ஈஸியா ரிப்ளேஸ் பண்ணலாம். ஒரு கியூட்டான ஒரு ஃபேஸோட இருக்கக்கூடிய சாதாரண மனிதர்கள் தான் அவங்க. சில ஆக்டிங் ஸ்கில்ஸும் இருக்கும். ஸோ ஓவரா அவர் கையை மீறி போனார்னா இண்டஸ்ட்ரியில ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய பவர்ஃபுல்லான ஆட்கள், அவங்களுக்கும் மேல இருக்கக்கூடிய இந்த சொசைட்டில பலம் படித்த மனிதர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க நினைச்சாங்கன்னா ஒரு நடிகரை ஈஸியா ரிப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ ஒரு நடிகர் பார்த்தோம்னா எப்பவும் அவரு சிஸ்டமை மீறியோ, அவருக்கு மேல இருக்கக்கூடிய பவர்ஃபுல்லான நபர்களை மீறியோ அவரு உண்மையெல்லாம் பேசிட மாட்டார். ஸோ அவர் பேசக்கூடிய விஷயத்துக்கு நம்ம பெரிய முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது இல்லை. அவருக்கு என்ன பேசுறதுக்கு மேல இருக்கவங்க அனுமதிக்கிறாங்களோ அந்த விஷயத்தை தான் ஒரு நடிகர் பேசுவார். இப்ப உதாரணத்துக்கு இப்ப நம்ம ஹாலிவுட்டே எடுத்துப்போமே. ஹாலிவுட்ல இருக்கக்கூடிய முக்கியமான நடிகர்கள்லாம் நிறைய சூப்பரான விஷயங்கள்லாம் பேசுற மாதிரி இருக்கும். லியோனார்டோ டிகாப்ரியோ பார்த்தோம்னா அவரு என்வரான்மெண்டல் இஷ்யூஸ் எல்லாம் கையில் எடுத்து பேசுவாரு. எமா வாட்சன் எடுத்துக்கிட்டோம்னா ஃபெமினிசம் எல்லாம் பேசுவாங்க. இந்த ஹாரி பாட்டர் ஆக்ட்ரஸ், ஸோ அவங்க ஃபெமினிசம் எல்லாம் பேசுவாங்க. அப்புறம் அதே மாதிரி எல்ஜிபிடி இஷ்யூஸ் எல்லாம் பார்த்தோம்னா லேடி காகா, அப்புறம் மைலி சைரஸ், இந்த மாதிரியான செலிபிரிட்டிஸ் எல்லாம் பேசுவாங்க. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் தான் மோஸ்ட்லி அவங்க பேசுவாங்களே தவிர அதை தாண்டி இவங்க எல்லாம் அரசியல் எல்லாம் டச் பண்ண மாட்டாங்க. அப்படியே அவங்க அரசியல் டச் பண்ணாலும் இவங்க எல்லாமே இந்த போன பிரசிடென்ஷியல் எலெக்ஷன்ல பார்த்தோம்னா சொல்லி வச்ச மாதிரி எல்லாருமே ட்ரம்ப்புக்கு எதிராக அவங்க பேசினாங்க. இப்போ ஒரு சொசைட்டி எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 10 பேர் ட்ரம்ப்புக்கு ஆதரவா இருப்பாங்க, ஒரு 10 பேர் பைடனுக்கு ஆதரவா இருப்பாங்க. பட் ஹாலிவுட்ல இருக்கக்கூடிய எல்லாருமே ட்ரம்ப்புக்கு எதிராக அவங்க பேசினாங்க. சோ இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஹாலிவுட்ல இந்த நடிகர்களுக்கு முதலாளிகள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ட்ரம்ப் பிடிக்கல. சோ அவங்க சொல்ற விஷயத்த அந்த நடிகர்களும் சொன்னாங்க. அதை தாண்டி இந்த நடிகர்களுக்கு பெரிய ஷார்ப்பான பொலிட்டிக்கல் ஐடியாஸ் எல்லாம் இருக்கும்னு நம்ம நினைச்சுக்கிறோம்னா நம்ம நம்மளே ஏமாத்திட்டு தான் இருக்கும். சோ அதனால அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம சீரியஸா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. சோ இப்ப நடிகர்களை பொறுத்தளவுல ஏன் அவங்க ஓப்பனா பேச முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் இருக்குன்னு பார்த்தோம்னா, மோஸ்ட்லி இப்ப அமெரிக்கா மாதிரியான ஒரு நாடு எடுத்துக்கிட்டோம்னா அங்க மல்டிபிள் பவர் சென்டர்ஸ் இருக்கும். மீடியா, அப்புறம் ஹாலிவுட், இந்த மாதிரியான இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தோம்னா மோஸ்ட்லி யூதர்கள் கையில இருக்கும். ஸோ அவங்க ஒரு பெரிய ஒரு பவர் சென்டர். அதே மாதிரி ஒரு பெரிய ஒரு அரசியல் வர்க்கம், ஒரு பெரிய ஒரு பொலிட்டிக்கல் கிளாஸ் இருக்கும். ஸோ அரசியல்வாதிகள்லாம் இன்னொரு பெரிய ஒரு பவர் சென்டரா இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு பிசினஸ் கிளாஸ் இருக்கும், அவங்களும் பெரிய ஒரு பவர் சென்டர். அதை தாண்டி கசினோஸ், அப்புறம் ட்ரக்ஸ், இதெல்லாம் பார்த்தோம்னா மாஃபியாஸ் அந்த இண்டஸ்ட்ரியை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ இப்ப சினி இண்டஸ்ட்ரி பார்த்தோம்னா அது தனியா இயங்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி. ஸோ அங்க இருக்கவங்க பொலிட்டிக்ஸ் எல்லாம் எடுத்து பேசினாங்கன்னா அப்புறம் அரசியல்வாதி இவங்க தலையில ஒரு கொட்டு வைப்பார். ஸோ அதனால மோஸ்ட்லி அந்த விஷயத்த இவங்க பண்ண மாட்டாங்க. அதே போல பிசினஸ்ல இருக்கவங்களை அட்டாக் பண்ணி பேசினா அவங்க ஒரு தலையில ஒரு கொட்டு வைப்பாங்க. ஸோ அந்த விஷயத்த பெருசா பிசினஸ் அட்டாக் பண்ணி பேச மாட்டாங்க. இந்த மாதிரி ரொம்ப கவனமா ஹாலிவுட்டோட பிசினஸ் இன்ட்ரெஸ்ட் அஃபெக்ட் பண்ணாத, பாதிக்காத விஷயங்களை தான் அவங்க பண்ணுவாங்க. ஸோ இது ஹாலிவுட்ல இருக்கக்கூடிய சூழல்.
இதே விஷயத்த நம்ம தமிழ்நாட்டுல எடுத்துக்கிட்டோம்னா தமிழ்நாட்டுல சூழல் இன்னும் ரொம்ப டிஃப்ரெண்ட். ஹாலிவுட்லயாவது மல்டிபிள் பவர் சென்டர்ஸ் இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்தளவுல ஒரே பவர் சென்டர் தான். எல்லாருமே அரசியல்வாதிகளுக்கு கீழே தான் இங்க வருவாங்க. அரசியல்வாதிகள் தான் இங்க ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காங்க. சோ இப்ப பார்த்தோம்னா நம்ம சினி இண்டஸ்ட்ரியா இருக்கலாம், நம்மளோட மீடியா இண்டஸ்ட்ரியா இருக்கலாம், பிசினஸா இருக்கலாம், எல்லாமே பார்த்தோம்னா ஏதோ ஒரு வகையில அரசியல்வாதிகளோட பொலிட்டிக்கல் கிளாஸோட கண்ட்ரோலுக்கு கீழே தான் வரும். நீங்க அரசியல்வாதிகளை மீறி இங்க பிசினஸ் பண்ணிட முடியாது. அரசியல்வாதிகளை மீறி இங்க சினிமா இண்டஸ்ட்ரியிலும் நீங்க எதுவும் பண்ண முடியாது. சினி இண்டஸ்ட்ரி எல்லாம் பார்த்தோம்னா பொலிட்டீஷியன்ஸுக்கு பெரிய ஒரு ஹோல்டு இருக்கும். சோ அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆளும் வர்க்கத்துக்கு எதிராக, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் கிளாஸுக்கு எதிராக இங்க இருக்கக்கூடிய சினிமாக்காரங்க ஏதோ ஒண்ணு பேசிடுவாங்க, உண்மையா நேர்மையா பேசிடுவாங்க நீங்க நினைக்கிறீங்கன்னா அது பெரிய ஒரு மிஸ்கால்குலேஷன். அதுக்கான வாய்ப்பே கிடையாது. சோ இப்ப நடிகர்கள் ஓப்பனா வெளியே வந்து ஏதாவது ஒரு இஷ்யூ எடுத்து அவங்க பேசுறாங்கன்னா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அவங்களுக்கு மேல இருக்கக்கூடியவங்க, அதிகாரத்துல இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கு அதை பேசுறதுக்கான அனுமதி கொடுக்குறாங்க. சோ அதனாலதான் அவங்க ஃப்ரீயா வந்து பேசுறாங்கன்ற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். சோ இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். ஓகே, இப்ப நீங்க சொன்னீங்களே ஹாலிவுட்ல இருக்கக்கூடிய ஆக்டர்ஸ் எல்லாம் பொலிட்டிக்ஸை டச் பண்ண மாட்டாங்கன்னு. பட் நம்ம ஊரு நடிகர்கள் எல்லாம் தைரியமா பொலிட்டிக்ஸ் பேசுறாங்களே, சோ அவங்கள மாதிரி இவங்க இல்லையே அப்படின்ற மாதிரி நீங்க யோசிக்கலாம். சோ யூஎஸ் பொறுத்தளவுல அங்க கொஞ்சம் டிஃபரெண்டான ஒரு சூழல் உண்டு. அங்க இருக்கக்கூடிய மக்கள் பார்த்தோம்னா நம்ம மக்களை மாதிரி பெருசா பொலிட்டிக்ஸ் பேசக்கூடிய ஆட்கள் கிடையாது. அதுக்கான காரணம் என்னன்னா அங்க இருக்கக்கூடிய மீடியாவும் மக்கள் அப்படி இருக்கணும்ன்றதுதான் விரும்புறாங்க. அங்க பார்த்தோம்னா மோஸ்ட்லி 50% தான் அங்க போய் ஓட்டே போடுவாங்க. ஏறக்குறைய 50%க்கு மேல ஓட்டர்ஸ் டர்ன் அவுட் இருக்காது. அரௌண்ட் 50% தான் இருக்கும். போன தடவை ஏறக்குறைய 60% வந்ததுன்னு நினைக்கிறேன். பட் மோஸ்ட்லி பார்த்தோம்னா அரௌண்ட் 50% தான் இருக்கும். சில நேரங்கள்ல 50%க்கு கீழே போறதையும் நம்ம பார்க்க முடியுது. சோ அப்படிப்பட்ட ஒரு சொசைட்டில சினிமாக்காரங்க வந்து அரசியல் பேசுறதை ஏன் அங்க இருக்கக்கூடிய ஆளும் வர்க்கம் விரும்பாதுன்னா, அரசியல் ஒரு பெரிய ஒரு பேசு பொருளா இருக்கிறதையே அங்க இருக்கக்கூடிய ரூலிங் கிளாஸ் விரும்புறது கிடையாது. சோ அது வந்து மக்களை இன்னும் கொஞ்சம் கூட பொலிட்டிசைஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. பட் தமிழ் சொசைட்டி எடுத்துக்கிட்டோம்னா இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே அரசியல் பேசக்கூடியவங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஒரு இபிஎஸ் ஒரு விஷயம் சொன்னா சரி, ஓபிஎஸ் ஒரு விஷயம் சொன்னா சரி, எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லிட்டா இது எல்லாத்தையுமே நம்ம சீரியஸா எடுத்து டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு சொசைட்டி. சோ இந்த மாதிரியான ஒரு சொசைட்டில சினிமாக்காரங்க அரசியல் பேசுறாங்கன்னா அவங்கனால சில தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். சோ அதனால இங்க பார்த்தோம்னா இங்க இருக்கக்கூடிய ஆளும் வர்க்கம் இங்க இருக்கக்கூடிய நடிகர்களுக்கு அரசியல் பேசுறதுக்கான ஒரு ஸ்பேஸை கொடுக்குறாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி அவங்களும் பேசுறாங்க. அதை தாண்டி நம்ம ஆளுங்க ஏதோ சீரியஸான ஒரு பொலிட்டிக்ஸை பேசி சீரியஸான இஷ்யூஸ்லாம் டச் பண்ணிடுவாங்கன்னு நம்ம நம்புறோம்னா அது ரொம்ப தவறான ஒரு விஷயம். இது விஜய் அவர்களுக்கும் பொருந்தும். இப்ப விஜய் அவர்கள் எடுத்துக்கிட்டோம்னா அவரும் ஒரு ஆக்டர் தான். இங்க இருக்கக்கூடிய சிஸ்டம் இருக்கு இல்லையா, இங்க இருக்கக்கூடிய அந்த நான் ஏற்கனவே சொன்ன அந்த சிஸ்டமை யூஸ் பண்ணி தான் விஜய் அவர்கள் இவ்வளவு பெரிய ஒரு நடிகரா அவர் வந்து ஏறி வராரு. சோ இந்த சிஸ்டமுக்கு எதிராக விஜய் அவர்களால திரும்ப முடியுமான்னா டெஃபினட்டா அவர்னால திரும்ப முடியாது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். இப்ப இருக்கக்கூடிய சிஸ்டம்ல சினி இண்டஸ்ட்ரியில நிறைய பிளாக் மணி வருது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை அதெல்லாம் நம்ம ஓரமா வச்சிருவோம். பட் லெட்ஸ் பிரசியூம், நம்ம அசியூம் பண்ணிப்போம் சினி இண்டஸ்ட்ரியில நிறைய பிளாக் மணியோட புழக்கம் இருக்குன்னு நம்ம வச்சுப்போம். சோ இப்ப விஜயோட ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னா ஒரு 100 ரூபா அந்த படத்துக்கு வந்து செலவழிக்கிறாங்கன்னா அதுல 60-70 ரூபா விஜயோட பாக்கெட்டுக்கு தான் போகும். சோ விஜய் தான் அந்த பட்ஜெட்ல இருக்கக்கூடிய பெரும்பான்மையான அந்த அமௌண்ட்டை வந்து அவருக்கு தான் அது போகும். ஏன்னா அவர் ஒரு பெரிய ஸ்டார். சோ அந்த வகையில இஃப் இன் கேஸ் பிளாக் மணியோட புழக்கம் இருக்குன்னா டெஃபினட்டா அதுல விஜய்க்கும் அந்த விஷயத்துல பங்கு இருக்கும். அந்த பிளாக் மணியால விஜய் அவர்களும் லாபம் அடைஞ்சிருப்பார். சோ இந்த சிஸ்டமை ஸ்டார்டிங்ல இருந்தே யூஸ் பண்ணி இவ்வளவு தூரம் வளர்ந்த ஒரு நடிகர் இந்த சிஸ்டமுக்கு எதிராக நாளைக்கு ஃபியூச்சர்ல ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பிச்சு திரும்பிடுவார் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுத்திடுவார் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது பெரிய ஒரு தவறு. ஒரு நடிகரால பெரிய லெவல்ல உண்மையும் பேசிட முடியாது, ஓப்பனா ஒரு மனசுல படுறத தைரியமா பேசிடவும் முடியாது. அதே மாதிரி ஒரு நடிகரால இந்த சிஸ்டமுக்கு எதிராகவும் திரும்ப முடியாது. அதுக்கான ஸ்பேஸ் கண்டிப்பா நம்ம சொசைட்டில கிடையாது. சோ நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ ரெஸ்லிங் மேட்ச் எல்லாம் பாக்குறோம் இல்லையா, சோ அது ஒரு ஆக்டிங் அப்படின்ற விஷயம் நம்ம தெரிஞ்சு ரொம்ப கேஷுவலா அதை பாக்குறோம் இல்லையா, அதே மாதிரிதான் நம்ம நடிகர்களையும் பார்க்கணும். நடிகர்கள் சினிமால அவங்களுக்குன்னு ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா, சோ இவர் வந்து ரொம்ப ஹானஸ்டான ஒரு மனிதர், ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா பேசுவாரு, இவர் கொஞ்சம் டிஃபரெண்டான ஒரு கேரக்டர், உண்மையை பேசக்கூடிய ஆள் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா.
அந்த இமேஜை நம்ம நம்பி ஏமாந்துடக்கூடாது. நடிகர்களை பொறுத்தளவுல அது எல்லாமே இமேஜ் தான். ஸோ இப்ப நடிப்பு அப்புறம் ஒரு செலிபிரிட்டியா ஒருத்தர் இருக்காருனாலே அவர் எப்படி உலகத்துக்கு ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறார் அப்படின்றது அந்த ஹோல் இண்டஸ்ட்ரி, அந்த ஹோல் ப்ரொஃபஷனே. ஸோ அந்த வேலையை தான் அவங்க பண்ணுவாங்க. ஒவ்வொரு ஆக்டரும் தன்னை ஒவ்வொரு மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிப்பாரு. ஸோ அதை நம்ம சீரியஸா இதுதான் அந்த நடிகரோட உண்மையான பர்சனாலிட்டி அப்படின்னு நம்ம நினைச்சுக்க கூடாது. ஸோ நம்ம டைமை வேஸ்ட் பண்றதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஸோ இது ஃபர்ஸ்ட் இஷ்யூ. இந்த கள்ளக்குறிச்சி இஷ்யூவை பத்தி மீடியா கவர் பண்ணும்போது, சோசியல் மீடியாவில் டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த ஒரு ட்ரெண்ட் என்னால பார்க்க முடிஞ்சது. நடிகர்கள் ஏதாவது பேசணும்னு நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. ஸோ அதனால இதை பத்தி பேசிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சோம். ரெண்டாவது முக்கியமான இஷ்யூ என்னன்னா, தமிழ்நாட்டை பொறுத்தளவுல பூரண மதுவிலக்கு சாத்தியமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இந்த கேள்விக்கான ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான ஆன்சர் என்னன்னா, பூரண மதுவிலக்கு சாத்தியம் இல்லை. அப்படியே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் சொசைட்டிக்கு பெரிய ஆபத்துகள் அது ஏற்படுத்தும். நிறைய பேர் பூர்ண மதுவிலக்கு வேணும் அப்படின்ற கோரிக்கையை ஸ்ட்ராங்கா முன்வைக்கிறாங்க. அவங்கள பொறுத்தளவுல நல்ல இன்டென்ஷனோட அவங்க அந்த கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. ஸோ நம்ம சொசைட்டில மது அப்படின்ற ஒரு விஷயமே இருக்கக்கூடாது, மக்கள் போதைக்கு அடிமையாகி அவங்க வாழ்க்கையை வேஸ்ட் ஆக்கக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல ஒரு எண்ணத்தோட அவங்க அந்த விஷயத்த பண்றாங்க. பட் இருந்தாலும் பிராக்டிக்கலா அது சாத்தியம் இல்லை. அதை மீறி இம்ப்ளிமெண்ட் பண்ணா சொசைட்டில பேராபத்தை அது ஏற்படுத்தும். அது ஏன் அப்படின்ற விஷயத்த பார்ப்போம். முந்தானேத்து நம்ம சேனல்ல ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோல தமிழ்நாட்டுல கள்ளச்சாராயத்தோட புழக்கம் ஏன் அதிகமா இருக்கு அப்படின்ற விஷயத்த ரொம்ப டீடைல்டா பேசியிருந்தோம். சோ தமிழ்நாட்டை பொறுத்தளவுல அரசாங்கம் தான் மதுபானங்களை விற்கிறாங்க. சோ அதுவும் ரொம்ப அதிக விலைக்கு தமிழக அரசு மதுபானங்களை வித்துட்டு இருக்காங்க. ஒரு தமிழக அரசு விற்கக்கூடிய ரொம்ப சீப்பான மதுபானமே பார்த்தோம்னா 150 ரூபா. ஸோ ஸ்டார்டிங் பிரைஸே 150 ரூபால இருந்து தான் ஆரம்பிக்குது. அப்படி இருக்கும்போது கள்ளச்சாராயம் விற்கக்கூடியவங்க என்ன பண்றாங்கன்னா 50 ரூபாய்க்கு அவங்க பேக்கெட் சாராயத்தை விற்கிறாங்க. ஸோ மக்கள் என்ன யோசிக்கிறாங்கன்னா, கவர்மெண்ட் கிட்ட போய் 150 ரூபா கொடுத்து நம்ம வாங்குறதுக்கு இவங்க கிட்ட 50 ரூபா கொடுத்து வாங்கிடலாமே அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. ஸோ அரசாங்கமே ஒரு வகையில பார்த்தோம்னா கள்ளச்சாராயம் அதிகமா விற்பனை ஆகுறதுக்கு ஒரு வகையான ஒரு சூழலை அவங்க ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. ரெண்டாவது இதுல ஏற்படக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, கள்ளச்சாராயத்தை 50 ரூபாய்க்கு வித்தாலுமே அதுல அவங்களுக்கு பெரிய லாபம் உண்டு. ஏன்னா ரொம்ப சீப்பான பொருட்களை யூஸ் பண்ணி அவங்க கள்ளச்சாராயத்தை உற்பத்தி பண்றாங்க. 15-20 ரூபாய்க்கு உற்பத்தி பண்ணக்கூடிய பொருளை 50-60 ரூபாய்க்கு அவங்க விற்கிறாங்க. சோ இந்த மாஃபியா குரூப்ஸ் அதை உற்பத்தி பண்றாங்க இல்லையா, இந்த கள்ளச்சாராயம் காய்க்கக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பெரிய லாபத்தை இது ஈட்டி தருது. யூஸ்வலா ஒரு பொருளை நம்ம மார்க்கெட்ல விற்கிறோம்னா 5-10% தான் மார்ஜின் இருக்கும். பட் இங்க பார்த்தோம்னா கள்ளச்சாராயம் விற்கக்கூடியவங்களுக்கு பெரிய ப்ராஃபிட் மார்ஜின் இருக்கு. ஸோ அவங்க கையில நிறைய பணம் இருக்கும். இந்த பணத்தை யூஸ் பண்ணி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கவர்மெண்ட் அபிஷியல்ஸ, போலீஸ்காரங்களை, அங்க இருக்கக்கூடிய வேற நிர்வாகிகளை, அரசியல்வாதிகளை எல்லாரையுமே இவங்க கரப்ட் பண்ணுவாங்க. ஸோ கவர்மெண்ட் மிஷினரியை இந்த பணத்தை யூஸ் பண்ணி அவங்க கரப்ட் பண்ணுவாங்க. அந்த சிஸ்டமையே இவங்க உடைச்சிருவாங்க. இதுதான் இங்க பெரிய ஒரு பிரச்சனை. இதை ஏன் அவங்க செய்யறாங்கன்னா, இந்த கள்ளச்சாராயம் உற்பத்தி பண்றவங்களை பொறுத்தளவுல அவங்க ஃப்ரீயா மார்க்கெட்ல அவங்க உற்பத்தி பண்ணக்கூடிய இந்த கள்ளச்சாராயத்தை விற்கணும்னா அதிகாரிகளோட சப்போர்ட் அவங்களுக்கு தேவை, காவல்துறையோட சப்போர்ட் தேவை, அரசியல்வாதிகளோட சப்போர்ட் தேவை. இவங்களோட சப்போர்ட்லாம் அவங்களுக்கு வேணும். அப்பதான் அவங்களால ஃப்ரீயா அவங்களோட ப்ராடக்ட்டை அவங்களால விற்க முடியும். ஸோ இவங்க கையில இருக்கக்கூடிய அந்த சப்ளஸ் மணி இருக்கு இல்லையா, உபரி இருக்கு இல்லையா, அந்த பணத்தை யூஸ் பண்ணி அதிகாரிகளை, அப்புறம் அங்க இருக்கக்கூடிய காவல்துறையை இதெல்லாம் கரப்ட் பண்ணக்கூடிய வேலைகள்ல ஈடுபடுவாங்க. இப்ப இவங்க கையில 50-60 ரூபாய்க்கு இவங்க பொருளை விற்கும் போதே சிஸ்டமை இவங்க உடைக்கிறாங்க. இவ்வளவு பெரிய ஆபத்தை சிஸ்டமுக்கு அவங்க ஏற்படுத்துறாங்க. போலீஸ்காரங்களை, அதிகாரிகள் எல்லாம் கரப்ட் பண்றாங்க. இப்ப நெக்ஸ்ட் இப்ப இன்கேஸ் இப்ப கம்ப்ளீட்டா பூரண மதுவிலக்கு அமல்ல இருக்குன்னு வச்சுப்போம். கவர்மெண்ட் இந்த கேம்ல இருந்து வெளியே போயிருவாங்க. கவர்மெண்ட் கேம்ல இருந்து வெளில போனா என்ன ஆகும்னா, இப்ப பிக்ஸ் பண்றோம்ல 150 ருபீஸ் தான் ஸ்டார்டிங் பிரைஸ் நம்ம பிக்ஸ் பண்றோம்ல, அந்த விஷயமே இருக்காது. ஸோ கவர்மெண்ட் இப்போ ஒரு போட்டியா இருக்க மாட்டாங்க கள்ளச்சாராயம் விற்கக்கூடியவங்களுக்கு. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய சூழல் என்னன்னா, கள்ளச்சாராயத்தை நீங்க 100 ரூபாய்க்கு விற்க முடியாது. 100 ரூபாய்க்கு வித்தீங்கன்னா அவன் நம்ம எது கள்ளச்சாராயம் குடிக்கணும், நம்ம ஸ்ட்ரைட்டா போய் கவர்மெண்ட் டாஸ்மார்க்லயே போய் வாங்கலாமே அப்படின்ற மாதிரி யோசிப்பான். பட் பூரண மதுவிலக்கு இருக்கும்போது, கவர்மெண்ட் ஆட்டத்துல இருந்து வெளியே போகும்போது, கள்ளச்சாராயம் விற்கக்கூடியவங்க என்ன விலைக்கு வேணாலும் அவங்களோட பொருளை விற்கலாம். 50 ரூபாய்க்கு உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு பொருளை 500 ரூபாய்க்கும் விற்கலாம். யாரும் அவங்க கிட்ட கேட்க மாட்டாங்க. ஏன்னா கம்ப்ளீட்டா மார்க்கெட் அவங்க கையில இருக்கும்.
அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா, இந்த ட்ரக் மாஃபியாலாம் இருக்காங்க இல்லையா, இந்த கள்ளச்சாராயம் காய்க்கக்கூடியவங்கலாம் இருக்காங்க இல்லையா, இவங்க கையில ஏகப்பட்ட பணம் வந்து குவிய ஆரம்பிக்கும். அப்படி நடக்கும்போது என்ன ஆகும்னா, இவங்க அந்த எக்ஸ்ட்ரா மணி, சர்ப்ளஸ் மணி இருக்கு இல்லையா, அந்த உபரி பணத்தை யூஸ் பண்ணி இங்க இருக்கக்கூடிய சிஸ்டமை கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராய் பண்ணிடுவாங்க. எல்லா அரசியல்வாதிக்கும் பணம் கொடுப்பாங்க. பெரிய பெரிய மாஃபியாஸ் வந்து நம்ம ஸ்டேட்டை வந்து ரூல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப நார்கோஸ்னு ஒரு சீரீஸை வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல பார்த்திருப்பீங்க. அதுல பாப்லோ எஸ்கபார் பத்தி பேசியிருப்பாங்க. அவர் ஒரு பெரிய ஒரு ட்ரக் மாஃபியா. அவருக்கு ட்ரக்ஸ்ல இருந்து நிறைய பணம் வரும். அந்த பணத்தை யூஸ் பண்ணி அவரு கம்ப்ளீட்டா அங்க இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் சிஸ்டமே அவர் வந்து டிஸ்டர்ப் பண்ணுவார். அந்த அளவுக்கு அவர் பவர்ஃபுல்லா மாறிடுவாரு. இதே விஷயம் வந்து யுஎஸ்ஏலயும் நடந்தது. 1920 டு 1933 நினைக்கிறேன், எக்ஸாக்டா எனக்கு தெரியல. அந்த பீரியட்ல யுஎஸ்ல பார்த்தோம்னா பூரண மது ஒழிப்பை வந்து அமல்படுத்தி இருந்தாங்க. ஸோ அங்க வந்து ப்ரொஹிபிஷன் வந்து அமல்படுத்தி இருந்தாங்க. அந்த டைம்ல இதே மாதிரி தான் ஒரு 10 12 வருஷம் பார்த்தோம்னா பெரிய பெரிய மாஃபியாஸ்லாம் அமெரிக்கால உருவானாங்க. இந்த மாஃபியாஸ் கம்ப்ளீட்டா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை கரப்ட் பண்ணாங்க. அதே மாதிரி அரசியல்வாதிகளையும் கம்ப்ளீட்டா கரப்ட் பண்ணாங்க. யாரு பிரசிடென்ட் ஆகணும், யாரு மேயர் ஆகணும், இந்த விஷயங்கள்லாம் டிசைட் பண்றது கூட அந்த மாஃபியாஸா தான் இருந்தாங்க. ஸோ அல் கப்பூன் மாதிரியான பெரிய பெரிய கேங்ஸ்டர்ஸ்லாம் அந்த காலகட்டத்துல தான் அவங்க உருவானாங்க. சோ நம்ம எதை விரும்புறோம் அப்படின்றதுல ரொம்ப கவனமா இருக்கணும். நம்மளோட எண்ணங்கள், நம்மளோட நோக்கங்கள் எல்லாமே சரியா இருக்கலாம். நம்மளோட ஆசை என்னவா இருக்கும்னா, நம்ம சொசைட்டில மது ஏகப்பட்ட பிரச்சனைகளை ஏற்படுத்துது, நம்மளோட யங்ஸ்டர்ஸை கரப்ட் பண்ணுது, நிறைய பேர் மது அருந்தி அவங்களோட வாழ்க்கையை தொலைச்சிடுறாங்க, நிறைய குடும்பங்கள் வீணாகுது. ஸோ அதனால பூரண மது ஒழிப்பு நம்ம கொண்டு வந்துட்டோம்னா கம்ப்ளீட்டா இந்த பிரச்சனையை நம்ம இல்லாம பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்கலாம். பட் பூரண மது ஒழிப்பை நம்ம கொண்டு வந்தோம்னா இந்த ஒரு பிரச்சனை இருக்கு. கேங்ஸ்டர்ஸும் மாஃபியா குரூப்ஸும் அவங்க ஸ்ட்ராங் ஆயிருவாங்க. அதிகாரம் அவங்க கைக்கு போக ஆரம்பிச்சிடும். அது இன்னும் பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும். இப்ப 50-100 ரூபா சாதாரண சாமானிய மக்கள்கிட்ட இருந்து நம்ம பறிக்கிறோம் இல்லையா, இந்த மதுபானங்களுக்கு செலவழிக்கிறாங்க இல்லையா அவங்க, அது ஃபியூச்சர்ல இன்னும் அதிகமாயிரும். ஸோ அவங்க இன்னைக்கு 100 ரூபா 50 ரூபா கொடுத்து வாங்குற பொருளை நாளைக்கு 200-300 ரூபா கொடுத்து வாங்குவாங்க. ஏன்னா அந்த மாஃபியாஸோட கையில தான் அந்த விஷயங்கள்லாம் இருக்கும். பிளஸ் பிளஸ் பூரண மது ஒழிப்பை பொறுத்தளவுல உலகத்துல எந்த நாட்டிலையும் அது சக்சஸ்ஃபுல்லா இது வரைக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டதே கிடையாது. அமெரிக்காலையும் கொஞ்ச நாள் பண்ணாங்க, அப்புறம் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்ததுக்கு அப்புறம் மக்களே சேர்ந்து இது வேண்டாம்னு முடிவுக்கு வந்துட்டாங்க. அதே மாதிரி நிறைய ஐரோப்பிய நாடுகள்லையும் பூரண மது விலக்கை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அங்கேயும் பார்த்தோம்னா பெரிய தோல்வியில தான் அது முடிஞ்சிருக்கு. ஸோ அந்த வகையில அந்த தவிர நம்ம கண்டிப்பா பண்ணிடக்கூடாது. பட் என்ன பண்ணலாம்னா மேபி பிரைவேட்டைஸ் பண்ணலாம். பிரைவேட்டைஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இப்ப ஒண்ணு கவர்மெண்ட் வந்து ரொம்ப லோ குவாலிட்டியான மதுபானங்களை விற்கிறாங்க, ரொம்ப அதிக விலைக்கு அதை விற்கிறாங்க. ஸோ அந்த விஷயம் வந்து ஸ்டாப் ஆகும். ஸோ இப்போ ஒருத்தன் குடிக்கணும்னு நினைச்சிட்டான்னா அட்லீஸ்ட் அவன் நிறைய காசை தேவையில்லாம வீணடிக்க வேண்டி இருக்காது. அதே மாதிரி அவனோட ஹெல்த்தும் பெருசா மோசமாகாது. கொஞ்சம் கம்மியான ரேட்டுக்கு கொஞ்சம் குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட் அவன் குடிக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். ஸோ அந்த வகையில கொஞ்சம் டேமேஜ் வந்து கம்மியா இருக்கும். அதே போல கள்ளச்சாராயம் மாதிரியான விஷயங்களும் சொசைட்டில இருக்காது. பட் ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். எப்பவும் என்னன்னா, அடிக்ஷன் இருக்கு இல்லையா, அது வந்து நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்ப நம்ம எந்த பொருளுக்கும் நம்ம எந்த ஒரு விஷயத்துக்கும் நம்ம அடிக்ட் ஆகக்கூடாது. இப்ப சினிமாவுக்கு நம்ம அடிக்ட் ஆகக்கூடாது, அதே மாதிரி மதுவுக்கு நம்ம அடிக்ட் ஆகக்கூடாது, எந்த விஷயத்துக்கும் நம்ம அடிக்ட் ஆகக்கூடாது. அதுக்கு நம்ம மைண்டை நம்ம தான் டியூன் பண்ணணும். இப்ப ஒரு விஷயத்துக்கு நம்ம அடிக்ட் ஆகுறோம்னா நமக்குள்ள ஏதோ ஒரு பலவீனம் இருக்கு அப்படின்ற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அதை நம்ம ஓவர் கம் பண்ணணும். அடிக்ஷனோட பிரச்சனையே அதான். ஏதோ ஒரு இடத்துல நம்ம வீக்கா இருக்கும் அப்படின்றத அது காட்டுது. நம்ம ஒரு விஷயத்துக்கு அடிக்டா இருக்கோம்னா நமக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்குன்றதுதான் அது காட்டக்கூடிய விஷயம். ஸோ அதை தான் நம்ம சரி பண்ணணும். இப்ப மதுபானங்களை கம்ப்ளீட்டா ஒழிச்சுட்டா அடிக்ஷனே இல்லாம ஆயிரும் அப்படின்ற முடிவுக்கு நம்ம வந்துட முடியாது. நான் சொன்னது போல வேற வழியில அது நிறைய பிரச்சனைகளை கிரியேட் பண்ணும். அது நம்ம சொசைட்டிக்கு நல்லது இல்லை. ஸோ இந்த வீடியோ பொறுத்தளவுல 2 விஷயங்கள் பார்த்திருக்கோம். ஒண்ணு, நம்ம ஒரு சொசைட்டியா இனிமேல் நம்ம நடிகர்கள் பின்னாடி போறதை நம்ம ஸ்டாப் பண்ணணும். ஏன்னா பாவம் அவங்க கையிலேயே பெரிய அதிகாரம்லாம் கிடையாது. பெருசா இண்டிபெண்டா செயல்படக்கூடிய அந்த ஃப்ரீடம் அவங்களுக்கே கிடையாது. அப்படி இருக்கும்போது அவங்க நம்ம கிட்ட பெரிய லெவல்ல உண்மையான விஷயங்களை பேசுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. 2வது, பூரண மதுவிலக்கு சாத்தியமா அப்படின்ற விஷயமும் பார்த்தோம். அதுவும் பார்த்தோம்னா பெருசா சாத்தியம் கிடையாது. அதை மீறி இம்ப்ளிமெண்ட் பண்ணா, அமல்படுத்தினா அது ஏகப்பட்ட பிரச்சனைகளை நம்ம சொசைட்டிக்கு ஏற்படுத்தும். அதுவும் நமக்கு நல்லது கிடையாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறோம். டெஃபினட்டா உங்களோட வியூஸையும் ஷேர் பண்ணுங்க. இது எல்லாமே ரொம்ப முக்கியமான இஷ்யூ. ஸோ கண்டிப்பா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட வியூஸ் என்ன அப்படின்ற விஷயத்த ஷேர் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு நாங்களும் ரெஸ்பாண்ட் பண்றோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. ரொம்ப நன்றி.